வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு திருகோணமலை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 100 குடும்பங்களுக்கு வீடமைப்புக்கான அரசு நிதி உதவி. அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் இருப்பதை காட்டும் நோக்கிலேயே மாகாண சபை தேர்தல் கோரப்படுகிறது என்று தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு. அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் சட்டவிரோதமாக குவித்துள்ள சொகுசு விடுதிகள் மற்றும் வீடுகள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பம். மஹிந்தவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராய்ச்சி வாக்குமூலத்தில் திடுக்கிடும் தகவல்கள். தொடர்ந்து விரிவான செய்திகள். உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு திருகோணமலை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 100 குடும்பங்களுக்கு வீடமைப்புக்கான அரசு நிதியுதவி வழங்கும் நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்புத்துறை பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பயனாளிகளுக்கு நிதி கொடைக்கான ஆவணங்கள் கையளிக்கப்பட்டன. 2 அங்கத்தவர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 9 லட்சமும் 2க்கும் மேற்பட்ட குடும்பங்களை கொண்ட குடும்பங்களுக்கு 15 லட்சமும் ஒதுக்கப்பட்டது. மாவட்டத்தின் 11 பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த கடந்த யுத்த காலத்தில் தமது வீடுகளை இழந்த தமிழ் சிங்கள முஸ்லிம் சமூகங்களை சேர்ந்தவர்களே இந்த முறை பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீமன, மாவட்ட அரசாங்க அதிபர், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் பல குடும்பங்கள் கலந்து கொண்டனர். தற்போது மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை உண்மையான ஜனநாயக அவசியத்தின் அடிப்படையில் அல்ல, மாறாக அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் வாக்குகளை இருப்பதை காட்டும் நோக்கத்திலேயே முன்வைக்கப்படுகிறது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். மாகாண சபை தேர்தல்கள் அவசியம் என்று இதுவரை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்திலோ அல்லது வேறு மேடையிலோ கேள்வி எழுப்பவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மாகாண சபை தேர்தல்கள் ஏன் அவசியம் என்பதை மக்களுக்கு தெளிவாக விளக்காமல் வெறுமனவே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையால் பொதுமக்களின் ஒப்புதலை பெற முடியாது என்று மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்தினார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்க முன்படை மனு தாக்கல் செய்திருந்த முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் மனு எதிர்வரும் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மனுஷ நாணயக்கார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் இஸ்ரேலுக்கு விவசாய வேலைகளுக்காக தொழிலாளர்களை அனுப்பும் போது மோசடிகள் இடம்பெற்றதாக கூறி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த சூழலில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கூறி அவர் நீதிமன்றத்தில் முன்பணி மனு தாக்கல் செய்திருந்தார். இன்றைய நாளில் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதாரகம முன்னிலையில் இந்த மனு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மனுஷ நாணயக்காரவின் மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தனர். அதற்கு பதிலளித்து மனுஷ நாணயக்கார சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குறித்த அறிக்கைக்கு விரைவில் பதில் அளிக்கப்படும் என்று நீதிவானிடம் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்ட நீதிவான் மனு எதிர்வரும் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் சட்டவிரோதமாக குவித்துள்ள சொகுசு விடுதிகள் மற்றும் வீடுகள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய சட்டத்தின் கீழ் இந்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டம் மூலம் அண்மையில் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி சொத்துக்களின் உரிமையாளர்கள் தங்களது சொத்துக்கள் எவ்வாறு பெற்றுக் கொள்ளப்பட்டன என்பதை சட்டப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. அதை நிரூபிக்க தவறினாலோ அல்லது முடியாவிட்டாலோ அரசு எவ்வித தண்டனையும் விதிக்காமல் அந்த சொத்துக்களை நேரடியாக பறிமுதல் செய்யும் அதிகாரம் பெற்றிருக்கும். இதனால் சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக உரிமையாளர்கள் தக்க ஆதாரங்களை வழங்க வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது என்று ரங்க திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கெகல்பத்ர பத்மே என்பவருக்கு சொந்தமான மைக்ரோ வகை துப்பாக்கி மற்றும் மேகசின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி இந்தோனேஷியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் அந்த நாட்டு போலீசார் இணைந்து நடத்திய விசேட சுற்றிவளைப்பின் போது கெகல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்து, பானந்துரை நிலங்க உள்ளிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டது. இதன்போது கைதான பெக்கோ சமனின் மனைவி ஆகஸ்ட் 29ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதேபோல் ஹெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யப்படுகின்றது. விசாரணைகளின் போது கெகல்பத்ர பத்மே வழங்கிய தகவலின் அடிப்படையில் உரகஸ்மன் ஹந்திய கொஸ்கொட வீதியில் உள்ள சிறிய கால்வாயில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொதியிலிருந்து குறித்த துப்பாக்கி மற்றும் மேகசின் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் நேற்று கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை இம்மாதம் 17ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைப்பதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
நெவில் வன்னியாராய்ச்சி சட்டப்பூர்வமான வருமானத்தை விட அதிகமாக 28 மில்லியன் பெறுமதியுள்ள சொத்துக்களை குவித்ததாகவும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். 2016ஆம் ஆண்டு தொடக்கம் தொடர்பான விசாரணைகள் தகவல்கள் அவரிடம் கோரியிருந்த போதிலும் அவர் அவற்றை வழங்க தவறி வந்ததாக ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. மேலும் நீண்ட காலமாக விசாரணைக்கு ஒத்துழைக்காததையும் சொத்து தொடர்பான 5 வழக்குகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதையும் உத்தரவுகளை மீறியதையும் கருத்தில் கொண்டு அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேவேளை சட்டவிரோதமாக பெற்றதாக கூறப்படும் சொத்துக்கள் தொடர்பான விரிவான அறிக்கையினை விரைவில் தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நெவில் வன்னியாராய்ச்சி 2014ஆம் ஆண்டு சொத்து மற்றும் பொறுப்புகளின் அறிவிப்புகளை வழங்கவில்லை என்றும் கடந்த 8 ஆண்டுகளுக்கான விசாரணைகளில் இருந்து தப்பித்து வந்ததாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. விசாரணையின் போது அவரிடம் வலஸ்முல்லவில் 3.7 ஏக்கர் நிலமும் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம், பல்லேகலையில் 4.5 மில்லியன் மதிப்புள்ள வீடு, மகரகம நாமினவில் 125 மில்லியன் மதிப்புள்ள வீடு, தெமட்டகொடவில் 15 மில்லியன் மதிப்புள்ள வீடு உள்ளதும் தெரிய வந்துள்ளது. மேலும் திசுமகராமவில் 45.5 பர்ச்சஸ் நிலத்தில் ஒரு விடுதி கட்டி வருவதோடு 10 பேருந்துகள், 8 பாரகூர்திகள், 32 வங்கிகளில் மற்றும் 47 நிதி நிறுவனங்களில் வாய்ப்புகளும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கூடுதலாக மாடிவல கோட்டையில் 4 லட்சம் பெறுமதியுள்ள நிலம் மற்றும் பெலியத்த மற்றும் வீரகெட்டிய பகுதிகளில் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட 2 கடைகளும் அவரிடம் உள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முறைப்பாட்டின் அடிப்படையில் 2016 டிசம்பர் முதல் 2017 ஜனவரி வரை சொத்து மற்றும் பொறுப்புகளை வழங்குமாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் 7 மாதங்களுக்கு பின்னர் அளித்த தகவல்கள் தவறானதும் முழுமையற்றதுமாக தெரிய வந்தது. 2013 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2014 ஜனவரி 24ஆம் தேதி வரை அவர் சட்டப்பூர்வ வருமானத்தை விட 28 மில்லியன் ரூபாய் அதிகமாக சம்பாதித்திருந்ததாக விசாரணை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளாக அவர் விசாரணைக்கு தேவையான முழுமையான தகவல்களை வழங்காமல் அவகாசம் கேட்டு வந்ததாகவும் 2025 செப்டம்பர் 26 அன்று ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைக்கப்பட்ட போதிலும் மீண்டும் அவகாசம் கோரியதாகவும் தெரிய வருகிறது. ஆணைக்குழு அதிகாரிகள் அத்தநாயக்க மெதலமுனாவில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற போது அவர் இல்லாதிருந்ததாகவும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அது துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் குறுகிய நேரம் தொலைபேசி செயல்படுத்தப்பட்ட போது 52 வினாடிகளில் அவர் புதிய தேதியை கோரியதாகவும் அறியப்படுகின்றது. நெவில் வன்னியாராய்ச்சியிடம் 2014ஆம் ஆண்டுக்கு பிந்தைய பல சொத்துக்கள் அறிவிக்கப்படாத நிலையில் இருப்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு பேரேரி மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கிடையே புதிய விமான சேவை இன்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பேர் ஏரியை விமான தளமாக கொண்டு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கும் கொழும்பிற்கும் இடையே இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலை, துறைமுக மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த சேவையை சினமன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் செயல்படுத்துகின்றது. தொடக்க பயணமாக செஸ்னா 208 வகை விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கொழும்பு சினமன் லேக்சைட் நீர்த்தள விமான நிலையத்தை சென்றடைந்தது. முதல் பயணத்தில் துறைமுக மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதியமைச்சர் ஜனிதா ருவான் கொடித்துவக்கு, சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க, சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தலைவர்கள் சுனில் ஜாரத்ன மேலும் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். வணிகத்துறையினர் மற்றும் சுற்றுலா பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கொழும்புக்கு வருகைக்கு இந்த சேவை மிகுந்த உதவியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவைக்காக நீரில் தரையிறங்கும் வசதி கொண்ட இலகுரக விமானங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன.